எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம எந்த காலேஜோட கட் ஆஃப் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். உங்களுக்கு போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த கேம்பஸோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் நீங்க என்ன கட் ஆஃப் இருந்தா சார் இங்க சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும், உங்களுக்கு எங்க சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ்ல பர்டிகுலரா என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பே கிடையாது. ஆனா உங்களோட கட் ஆஃபுக்கு நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ்ல கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், கிடைக்கல அப்படின்னா என்ன ஆல்டர்னேட்டிவா பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இப்போ SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பாத்தீங்க அப்படின்னா 2726. இதுதான் அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் சார். ஓகேங்களா, இப்போ என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கறத ஃபாஸ்டா பார்த்தலாம். உங்களுக்கு போர்டுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ AIDS கோர்ஸ், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 174.5 க்ளோஸ் ஆயிருக்கு. BCM MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 169, BCM பாத்தீங்கன்னா 161, MBC 166. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 128.5, SCAக்கு 125 க்ளோஸ் ஆயிருக்கு. STக்கு சீட் ஃபில் ஆகல. ஓகேங்களா, அப்போ இந்த ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றது இங்க ஓப்பன் கேட்டகரி. ஓகேங்களா, அங்க ஃபர்ஸ்ட் சீட் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டிக்கு என்னவோ என்ன சீட்டோ அங்க வந்து அலாட் ஆகும். சரிங்களா, அப்படிங்கிறப்போ 174 வந்து எப்பயுமே ஹை கட் ஆஃப் வந்து இங்க தான் சார் க்ளோஸ் ஆகும். அடுத்தது BCல பாத்தீங்க அப்படின்னா BCM MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் 169, 161, 66 இந்த ரேஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் என்ன சார் சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும் இந்த மூணு கம்யூனிட்டிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க AIDS படிக்கணும், SNS காலேஜ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் 165+ கம்பல்சரி இருந்தாதான் சார் நீங்க இந்த காலேஜ்ல சாய்ஸ் ஃபில்லிங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 165+ கம்பல்சரி வேணும். ஓகேங்களா, நம்ம ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஏன்னா இங்க எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு சார். ஓகேங்களா, வீடியோ டியூரேஷன்ஸ் ரொம்ப பெருசா போகும் அப்படிங்கறனால நான் ஃபாஸ்டா இங்க சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். ஓகேங்களா, அடுத்தது அக்ரி பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 123, BC 84. ஏன்னா என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது பாத்துருங்க. ஏன்னா இங்க அதிகமா அக்ரி எதுவும் ஃபில் ஆகல. ஸ்டாரோட போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே ஃபில் ஆகல அப்படிங்கறது தான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப வந்து ஹை கட் ஆஃப்ல இங்க வந்து க்ளோஸ் ஆகல அக்ரி. அப்போ கட் ஆஃப் என்னன்னு பாத்துக்காங்க. அக்ரி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்தா அக்ரி ஆஃபர் பண்ற ஒரு நல்ல காலேஜா நீங்க எடுக்கலாம். இது வந்து இப்படி சொல்றேன்னு யோசிக்க வேண்டாம். நீங்க என்ன ஒப்பீனியன் எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்தது AML கோர்ஸ். தாராளமா AML கோர்ஸ்ல ஒரு பெட்டரான காலேஜ், இது தாராளமா படிக்கலாம். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு ஓப்பன் கேட்டகரி 172, BC 167, BCM 165 அண்ட் MBC பாத்தீங்கன்னா 162. அப்போ இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் BCM MBCக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 165 சார். 165 எடுத்தீங்கன்னா இங்க சேஃப் கட் ஆஃப். BCM MBC இந்த மூணு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 120க்கு மேல இருந்தீங்கன்னா கேரண்டி. அடுத்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ரொம்ப ரேர் கோர்ஸ், எல்லா காலேஜுமே கொடுக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட காலேஜில் தான் இருக்கு. நல்ல கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகும். 183 வந்து ஓப்பன் கேட்டகரி BCM MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க இந்த ஏரோஸ்பேஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் சார் இருக்கும்னா நீங்க கண்டிப்பா 165+ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பன் BC கம்யூனிட்டிக்கு 178 போயிருக்கு. அது வந்து ஆல்டர்னேட்டிவ். நீங்க வந்து தாராளமா 170க்கு மேல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆவரேஜா என்ன கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ரேங்கிங் வந்ததுன்னா இன்னும் பெட்டரா எக்ஸாக்டா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். BCM MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃப் கட் ஆஃப் என்ன, ஏன்னா உங்களுக்கு போர்ட்ல பார்த்தா தெரியும். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் என்னங்கிறது போர்ட்ல பார்த்தா தெரிஞ்சிடும். நான் சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு சேஃப் கட் ஆஃப் 130+. ஓகேங்களா, இங்க SNS காலேஜ்ல சீட் கிடைக்க இது தாராளமா எடுக்கலாம். அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சேஃப் கட் ஆஃப் என்னங்கிறத நான் சொல்றேன். இந்த வருஷம் 150 மேல எடுத்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் SNS காலேஜ்ல. எந்த கோர்ஸ்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 150+. அடுத்தது CS டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல டிசைன்ங்கிற கோர்ஸ் இருக்கு இல்லையா, CSD. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 170.5, BC 164.5, 165 BCM, 161 MBC. அப்போ சேஃப் கட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது 165 இருந்ததுன்னா கேரண்டியா சீட் கிடைக்கும். 165 இருந்தா கேரண்டியா CSD கோர்ஸ் SNS காலேஜ்ல கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். போர்ட்ல பாத்துக்கோங்க. சேஃப் கட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 130. கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, SNS காலேஜ் ஆஃப் டெக். கவுன்சிலிங் கோட் பார்த்துக்கோங்க 2726. இந்த கவுன்சிலிங் கோட்ல இருக்கிற காலேஜ்ல 2 கேம்பஸ் இருக்கு, அதனால தான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 177 வந்து ஓப்பன் கேட்டகரி, BC 173.5, BCM 164.5 அண்ட் MBC 165. அப்போ
இந்த 3 கம்யூனிட்டிக்கும் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்தா சார் இங்க கேரண்டியா சீட் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் வந்து 167 ஆவரேஜா. ஓகேங்களா? 167க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பிசிக்கு பாத்தீங்கன்னா 173.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. 170 எபோவ் இருந்தாலும் ஒரு பெட்டரான ஆப்ஷன். அப்பதான் நீங்க சாய்ஸே பண்றதுக்கு இந்த காலேஜ் யோசிக்க முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நீங்க 167ல இருந்து 170 அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சாய்ஸ் வைக்கலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 125க்கு மேல இருந்ததுன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம். காலேஜோட ஃபீஸ் என்னங்கிறது காலேஜில் நேர்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸஸ் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு காலேஜ்லயுமே ஹையா இருக்குங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. நீங்க நேர்ல போய் பாக்குறது இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்தது இசி டிபார்ட்மெண்ட். இசியில பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 174.5, பிசி 167, பிசிஎம் 155, எம்பிசி 164. சேஃப் கட் ஆஃப் என்ன சார்னு பாத்தீங்கன்னா 165+. ஓகேங்களா? இதுதான் சேஃப் கட் ஆஃப். ஓகேங்களா? இது வந்து இந்த காலேஜஸோட இந்த கோர்சஸ். இப்போ நம்ம இசி வரைக்கும் பார்த்துட்டோம். இசிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்ல சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 168.5 வந்து க்ளோசிங் ஓப்பன் கேட்டகரி. அடுத்தது பிசி பார்த்தீங்கன்னா 132லயும், பிசிஎம் 153, எம்பிசி பார்த்தீங்கன்னா 159 அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் 155+ இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். 160 இருந்ததுன்னா தாராளமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து மாறும். ரேங்கிங்கை வச்சும் நம்ம ஒரு முறை பார்க்கணும். அப்போ சேஃப் கட் ஆஃப் இருந்ததுன்னா 155ல 160ங்கிறது வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இன் எஸ்என்எஸ் காலேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ஃபுட் டெக்னாலஜி எல்லா காலேஜுமே இந்த கோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில காலேஜஸ்ல இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அப்போ இங்க பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 அப்படிங்கறத நான் சேஃப் கட் ஆஃப்னு சொல்லுவேன். ஏன்னா கம்யூனிட்டிக்கு வந்து பிசிஎம் கம்யூனிட்டிக்கு இன்டேக் கம்மியா இருக்கிறனால அங்க 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவுன்சிலிங்ல எடுக்கிறாங்க. அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து லாஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் ஹையா இருக்கு. அதனால இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடில பொறுத்த வரைக்கும் என்ன சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 165+ தான் சார். 165+ இஸ் சேஃபஸ்ட் கட் ஆஃப் இன் ஐடி டிபார்ட்மெண்ட் எஸ்என்எஸ் காலேஜ். ஓகே. அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 135 ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சேஃப் கட் ஆஃப் இங்க உங்களுக்கு போர்டுல பாத்தீங்கன்னா தெரியும் என்ன கட் ஆஃப்ல சீட் எல்லாமே லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்க தெரியும். சேஃப் கட் ஆஃப் என்னங்கிறது நான் இதுல சொல்லிடுறேன். இப்போ 145க்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மெக்கானிக்கல் எஸ்என்எஸ் காலேஜ். அடுத்தது மெக்கானிக்கல்ல மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா சேஃப் கட் ஆஃபா நீங்க ஒரு 145 இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்குங்க சார். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்க 143 பிசி, எம்பிசி, பிசிஎம் பாத்தீங்கன்னா 150, எம்பிசி 146. அப்போ சேஃப் கட் ஆஃப்ங்கிறது 145க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கும். 145, 150னா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ங்கிறது பாத்துக்காங்க. எல்லா சீட்டுமே ஃபில் ஆகல. 108ல தான் வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் 156, 55, 149. இப்போ இந்த வருஷம் தாராளமா 155 இருந்ததுன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கோர்ஸுக்கு எஸ்என்எஸ் காலேஜ்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 176.5, பிசிக்கு பாத்தீங்கன்னா 169, பிசிஎம்க்கு 167.5, எம்பிசிக்கு 167.5, எஸ்சிக்கு 140.5, எஸ்சிஏ 129 அப்படிங்கிறப்போ பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃப் கட் ஆஃப் இந்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது தாராளமா நீங்க ஒரு 170 இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். 170 இருந்தா கவலையே பட வேண்டாம். 165ல இருந்து 170 இருந்தா கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா சீட் கிடைச்சிடும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? இந்த கோர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க போர்டுல தெரியும். சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 160 to 65. இது வந்து சேஃப் கட் ஆஃப் இந்த வருஷம் தாராளமா 160 எபோவ் இருந்ததுன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். 65க்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா சீட் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் எஸ்என்எஸ் காலேஜோட 2726 கவுன்சிலிங் கோட்ல இருக்க காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் சார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற எந்த காலேஜோட கட் ஆஃப் பத்தி பார்க்கலாங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.